இன்பவூற்றாய் நிறைந்த இறைவா, இன்பவூற்றாய் நிறைந்த இறைவா, அன்பு ஊற்றாய் பெருகி அனைத்துயிர்க்குள் அறிவாய், இன்பவூற்றாய் நிறைந்த இறைவா, உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதை அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள், மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் பின்னில் ஒழுங்காற்றலாய் விளங்கும், உணர்ச்சிக்கு முன்னம் பின்னில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திரு நிலையும் அறிவே என உணர்ந்தேன், இன்பவூற்றாய் நிறைந்த இறைவா, ஆதிநிலை வெளியில் அறிவும் விரைவுமாக அடங்கியுள்ள தன்மையே அணு முதல் அனைத்துக்குள்ளும், ஆதிநிலை வெளியில் அறிவும் விரைவுமாக அடங்கியுள்ள தன்மையே அணு முதல் அனைத்துக்குள்ளும், நீதி ஒழுங்கமைப்பாய் நேர்முக காட்சிகளாய், நீதி ஒழுங்கமைப்பாய் நேர்முக காட்சிகளாய் நிறைந்த திருவருளை நினைக்க நினைக்க என்னுள் இன்பவூற்றாய் நிறைந்த இறைவா, பரமஅணு முதலாய் பார்வின் மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்துருண்டுன்னில் ஆடும், பரமஅணு முதலாய் பார்வின் மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்துருண்டுன்னில் ஆடும், தரம் அறிவே என்னும் தத்துவம் உணர்ந்திட்டேன், தரம் அறிவே என்னும் தத்துவம் உணர்ந்திட்டேன், தற்பரனாக உன்னை என்னுள் உணர பெற்றேன், இன்பவூற்றாய் நிறைந்த இறைவா, உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன், உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன், இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர், இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர், எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை, இன்பவூற்றாய் நிறைந்த இறைவா. இன்பவூற்றென நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்வேன், நன்மை தரும் நவகோள்கள்
நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். இன்ப ஊற்றென நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்வேன்? உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் கொத்து போல் தன்மயமாய் தானதுவாய் தவறிடாதியக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே, தவமது ஆனந்தமே. வாழ்க வளமுடன். வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனை உடல் நலத்தை சீரமைத்து உயர்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருகுரலோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம். இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாடிட அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை அழைத்தமைவோம். வணக்கம். வாழ்க வளமுடன். அழுக்கமேனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழுத்திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளேனம் அறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பரமானந்தம் பரமானந்தம். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எப்புயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்போக்க நியதியாகும் இப்பெருமை இயல்போக்க நியதியாகும் எவரொருவர் குருவை
மதி தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். நன்றி. வாழ்க வளமுடன். குருவே துணை. உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றே உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன். மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு. செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். குருவே துணை. குருவே துணை. குருவே துணை. குருவே துணை. குருவே துணை. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய துரியாதீத தவத்தினை மிகச் சிறப்பாக வழிநடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர் நற்சிந்தனை இறை விஞ்ஞானம் என்ற தலைப்பில் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இறை விஞ்ஞானம் தொடர் சிந்தனை 28ஆம் பாகத்தில் ஆத்மாவை பற்றி 7ஆம் அமர்வில் மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். ஆத்மாவின் தெய்வீக நீதிமன்றம். மகர்ஷி அவர்கள் நம்முடைய கருமையமே தெய்வீக நீதிமன்றம் என்று சொல்வார்கள். ஆத்மா என்ற இந்த தெய்வீக நீதிமன்றத்தில் வாதி, பிரதிவாதி, வக்கீல், சாட்சி எல்லாம் இருக்கணும் இல்லையா? இப்ப இங்கே யார் வாதி, பிரதிவாதி, வக்கீல், சாட்சி என்றெல்லாம் பார்க்கின்ற போது நம்முடைய மனசாட்சியே வாதி. இவர் இந்த தவறு செய்திருக்கார், அது பண்ணியிருக்கிறார் என்று வழக்கை தொடுப்பது நமது மனசாட்சி. பிரதிவாதி யார் வந்தானோ மனசுதான். ஏன்னா தானே தவறுகளை செய்ய வைக்குது. அப்போ அது இல்லை நான் இதுக்காக தான் செஞ்சேன், அதுக்காக செஞ்சேன் என்று பிரதிவாதம் சமாதானம் சொல்லணும். நீதிபதியார் அதுக்காகத்தான் துரிய தவம் ஏற்றுகிறோம். அகத்தாய் பயிற்சிகளிலே எண்ண மாறுதல் முதல் கவலை வெளுத்தல் வரைக்கும்
பயிற்சியை துவங்குவதற்கு முன்பு துரியதவம் ஏற்றணும். அப்ப மனம் ஒடுங்கி அறிவாக மாறுகின்ற போது, அறிவுதான் இறைநிலை. பேரறிவான தெய்வமே நீதிபதியாக இங்கே தீர்ப்பளிக்க வரும். வக்கீல்களுக்கும் சாட்சிகளுக்கும் இங்க வாய்ப்பு கிடையாது. சரி, இந்த நீதிமன்றம் எந்த சட்ட புத்தகத்தை மையம் கொண்டு தீர்ப்பளிக்கும் என்றால், செயலுக்கு தக்க விளைவு என்ற ஒரே ஷரத்து தான் இந்த நீதிமன்றத்தின் சட்ட புத்தகம். இந்த நீதிமன்றத்தில தீர்ப்புகள் திருத்தப்படுமா? இல்ல. சரி, இந்த தீர்ப்பு எனக்கு பிடிக்கல, நான் சுப்ரீம் கோர்ட் போறேன் என்று சொல்கிறார்களே, அதுபோல நமக்குள் இருக்கின்ற மையமாகிய இந்த அறிவு, நீ சொன்ன தீர்ப்பு எனக்கு பொருத்தம் இல்லை, நான் பேரறிவுகிட்ட போய் முறையீடு செய்கிறேன் என்று மேல் முறையீட்டுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொன்னா அதுவும் இங்கே இல்லை. சரி, இந்த நிறைய யூடியூப்ல பார்க்குறோமே, 7 ஜென்ம பாவங்களும் போய்விடும், இதை மட்டும் செய்தால் போதும் அப்படின்லாம் பார்க்குறோமே, அப்படி ஏதாவது செய்தால் போயிடுமா? பூஜை, புனஸ்காரம், பரிகாரம், சடங்கு, சம்பிரதாயம், தோசை நிவர்த்தி, பூசைகள், இப்படி ஏதாவது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா என்றால் அதுவும் இல்லை. அப்போ இந்த ஆத்மா என்ற தெய்வீக நீதிமன்றத்தில் வாதி மனசாட்சி, பிரதிவாதி மனம், பேரறிவான தெய்வமே நீதிபதி, வக்கீல்களுக்கும் சாட்சிகளுக்கும் இங்கு வாய்ப்பு இல்லை, செயலுக்கு தக்க விளைவு என்ற ஒற்றை ஷரத்து தான் இந்த நீதிமன்றத்தின் சட்ட நூல். இங்கே தீர்ப்புகள் திருத்தப்படுவதில்லை, மேல்முறையீட்டுக்கு அனுமதியும் இல்லை. பூசை, புனஸ்காரம், பரிகாரம், சடங்கு, சம்பிரதாயங்கள், தோசை பூசைகள் எதுவுமே இந்த நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. செயலுக்கு தக்க விளைவு, நிச்சயமாக தீர்ப்பு எழுதப்பட்டே தீரும். அது நமக்கு நன்மையாகவோ தீமையாகவோ பாதிக்கவும் செய்யும். அதனால்தான் இந்த நீதிமன்றத்தை பற்றி வள்ளுவ பெருந்தகையும் சொல்றார், அவரவரது மனசாட்சியை அவரவரது நீதிமன்றம், தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். தெய்வம் எங்கோ இருந்து கொண்டு தீர்ப்பு எழுதுவதில்லை என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அவர் எங்கேயோ சொர்க்கத்துல கைலாயத்துல உட்கார்ந்துகிட்டு தீர்ப்பு எழுதுவது இல்லை. சித்திரகுப்தன் எடுத்து வழக்கை வாசிப்பதும் இல்லை. இந்த எல்லா வேலைகளும் அவரவர்க்குள்ளேயே தனித்தனி நீதிமன்றங்களாக தீர்ப்பு எழுதிவிடுகின்றன. அந்த தீர்ப்புக்கு உரிய நன்மையோ தண்டனையோ அதை நிறைவேற்றவும் செய்து விடுகின்றன. அதனால் தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். வேறு எங்கிருந்தோ தீர்ப்பு எழுதப்படுவதில்லை, வேறு யாரோ எக்ஸிகியூஷன் செய்வதும் இல்லை. எல்லாம் நமக்குள் நடக்கின்ற ஒரு வாழ்க்கை தான். சரி, இந்த இடத்துல பொய் என்பது என்ன? இதுவரைக்கும் உலகத்திலே இந்த வார்த்தைக்கு சரியான விளக்கம் உண்டா என்று தேடி பார்க்கின்ற போது இல்லை என்பதுதான் பதிலாக கிடைக்கும். என வள்ளுவர் சூட்சுமமான ஒரு கருத்தை வச்சிருக்கிறார். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். சரி, பொய் என்பது என்ன? பொய்மை என்ற அதிகாரம் இல்லை, வாய்மை என்ற அதிகாரம் மட்டும்தான் இருக்கு. பொய்மையும் வாய்மை எடுத்த புரைத்திருந்த நன்மை பயக்குமெனே. பொய் கூட வாய்மைக்கு சமம். எப்போ? புரைத்திருந்த நன்மை பயக்குமெனே. துன்பம் தராத நன்மை மட்டுமே தரும் என்றால்
பொய்மையும் வாய்மைக்கு சமம் என்கிறார். சரி, வாய்மை என்பது என்னன்னு தெரிஞ்சாத்தானே பொய்மைக்கும் வாய்மைக்கும் உள்ள பேதம் தெரியும். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல். வாய்மை எனப்படுவது யாது எனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். சொல்லுக்கு மூலம் எண்ணம், சொல் செயலாக மாறும். அப்ப வாய்மை எனப்படுவது என்ன என்றால் எண்ணம், சொல், செயலால் யாதொன்றும் தீமை இல்லாத நன்மையே தரத்தக்க. எண்ணம், சொல், செயலால் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் உடலுக்கும் மனதுக்கும் தீமையில்லாத நன்மையே தரத்தக்கவை அனைத்தும் வாய்மை. அப்ப வாய்மைக்கு எதிர்ச்சொல் பொய்மை என்றால் தீமை தருகின்ற அனைத்தும் பொய்மை. அப்போ பொய் என்பது பார்த்ததை பார்க்கவில்லை என்பதோ பார்க்காததை பார்த்தேன் என்பதோ இதெல்லாம் மாற்றுரை. இது பொய் அல்ல, மாற்றுரை. இதுல எந்த விதமான துன்பங்களும் நேராது. சில சமயங்கள் நன்மைகள் கூட நேரலாம். உதாரணமா அலுவலகம் முடிந்து வருகின்ற போது நண்பரோடு சேர்ந்து சினிமா போயிட்டோம். திரும்பி வர லேட் ஆச்சு. ஏன் லேட்டுன்றாங்க வீட்டுல. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன்றோம். சரி சாப்பிடுவாங்க அப்படின்றாங்க. சினிமாக்கு போயிட்டு வந்தேன் சொன்னா. என்னை விட்டுட்டு எப்படி சினிமாக்கு போகலாம்? ஒரு சண்டை வருமா இல்லையா? அப்ப இந்த பொய் சொன்னதன் மூலம் ஒரு சண்டை தவிர்க்கப்பட்டது. நன்மை தானே. சரி, இந்த பொய் சொன்னதுனால ஏதாவது வலி வந்ததா, நோய் வந்ததா, பிரச்சனை வந்ததா? இல்ல. அப்ப பொய்மை என்றால் அங்கே துன்பம் நேர வேண்டும். உடலுக்கு நோயோ, மனதுக்கு வருத்தமோ, பொருள் நட்டமோ, உறவிலே பகையோ, பிணக்கோ வரணும். அதுதான் பொய்மை. பொய்க்கு எதிர்ச்சொல் உண்மைன்னு சொல்லுவோம் பொதுவாக. அப்படி போட்டதான் வாத்தியார் 2 மார்க் போடுவார். ஆனா வள்ளுவர் சொல்றாரு உண்மைக்கு எதிர்ச்சொல் கிடையாது. பொய்க்கு எதிர்ச்சொல் வாய்மை, வாய்மைக்கு எதிர்ச்சொல் பொய்மை. ஏன் உண்மைக்கு எதிர்ச்சொல் கிடையாது என்றால் உண்மையின் பேர் தெய்வம் என்போம். அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய் எனக் கண்டோம். உண்மைகள் வேதங்கள் என்போம். பிறிது உள்ள மறைகள் கதை எனக் கண்டோம் என்று உண்மை என்பது உள் அடங்கிய மெய்ப்பொருள். ஒவ்வொரு இயக்கத்தில் இறைத்துகள் முதல் நமது ஜீவாத்மா வரைக்கும் ஒவ்வொரு தோற்றத்திற்கும் இயக்கத்திற்கும் மையமாக அமைந்திருப்பதே உள் அடங்கிய மெய்ப்பொருள் தெய்வம். அது இங்கே பொருந்தாது. அதுக்கு எதிர்ச்சொல் கிடையாது. எனவே இந்த பொய்மைக்கு சரியான பொருளை விளங்கிக் கொள்கின்ற போது அது நமக்குள்ளேயே தானே பதிகிறது. நாம் செய்கின்ற அனைத்தும் நமக்குள்ளேயே பதிந்து இந்த நீதிமன்றத்திலே தீர்ப்பும் எழுதப்படுகிறது. அது செயலாக்கம் செய்யவும் படுகிறது, செயல்படுத்தவும் படுகிறது. அதுக்கு தகுந்த இன்பத் துன்பத்தை நாம் தூக்கிறோம். இந்த இடத்துல இந்த பித்ரு தோஷம், அப்புறம் செத்து போன அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டில கதை பேசுறாங்களே, சுத்த ஹம்பக். மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நரித்தனம் தான் இந்த ஆத்மாவை பற்றிய கதைகள் எல்லாம். பின்ன வைக்கலன்னா கோச்சுவாங்க, சாபம் கொடுப்பாங்க. பித்ரு தோஷம். பித்ரு தோஷம் என்பது, தோஷம் என்றால் என்னங்க? ஒரு பழைய திரைப்படத்துல ஒரு காமெடி சீன் வரும். அதாவது என்.எஸ். கிருஷ்ணன் ஐயாவும் அவருடைய மனைவி மதுரம் அம்மாவும் அந்த காட்சியில் வருவாங்க. என்.எஸ். கிருஷ்ணன் வெளியேந்து வந்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே இந்த அம்மா, ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிம்பாங்க. என்ன சொல்லு, தீர்த்துடலாம் அப்படிம்பாரு. இந்த சந்தோஷத்திலேயே தோஷம் இருக்கே, அது எப்படிம்பாங்க. ஓஹோ, பெரிய சந்தேகம் தான், சரி வா தீர்த்துடலாம். எங்க கூப்பிடுறீங்க பாரு, வா சொல்றேன் வா. பின்னாடி கொல்லைப்புறத்துல கூட்டிட்டு போய்
அங்கே கிணறு இருக்கும், மேலே சுற்று சுவர் இருக்கும் இல்லையா, அந்த சுவர் மேலே ஏறி நில்லும்பா. எதுக்கு நில்லு சொல்கிறேன். அந்த அம்மா ஏறி நிற்பாங்க. இப்போ நீயா கிணத்துல குதிச்சிட்டா எனக்கு சந்தோஷம், நானா உன்னை பிடிச்சி கிணத்துல தள்ளி விட்டுட்டா எனக்கு தோஷம்னார். இது வெறும் நகைச்சுவையில் சொல்லப்பட்ட மிக அற்புதமான கீதையின் தத்துவம். கீதையின் தத்துவம். தானாக வந்தமைவதில் திருப்தி அடையபவனும் எதற்காகவும் ஆசைப்படாதவனும் அவனே ஞானி என்று கீதை சொல்கிறது. அப்ப தானாக எதற்கும் ஆசைப்படாமல் இருப்பதும், தானாக எது வருகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு நிறைவு பெறுவதும். இப்போ பொதுவா செய்யக்கூடிய காமெடி தான், கணவன் மனைவிக்கு இடையில ஒரு ஒரு பகை அப்படின்ற காமெடி தான். இது என்ன சொல்றாரு, அந்த பகை தீரணும்னு சொன்னா என்ன ஆகணும், ஒண்ணு தொலையணும். அப்ப அவங்களா கிணத்துல குதிச்சுட்டா இவருக்கு தானாக வந்த மிகின்ற மகிழ்ச்சி. இந்த சனியை வச்சுட்டு ஒரே அவஸ்தை, எப்படியாவது தொலைச்சிடணும். சான்ஸ் கிடைச்சதுன்னு தள்ளி விட்டோம் வச்சுக்கோங்க, இது பாவம், தோஷம். அப்ப தோஷம் என்றால் நாம் ஒரு இன்பத்தை, ஒரு நன்மையை எதிர்பார்த்து திட்டமிட்டு செய்கின்ற பழி செயல். இப்போ பித்ரு தோஷம் என்ன? பிண்டம் வைக்காதுதான். பித்ருக்கள் செய்த தோஷம், நம்முடைய முன்னோர் செய்த பாவங்கள். இப்போ முன்னோர் செய்த பாவத்தை யார் சுமக்கிறோம்? நமக்கு தானே வருது. அப்ப முன்னோர் செய்த தோஷம் மட்டும்தான் நம்ம தாக்குகிறதா? முன்னோர் செய்த புண்ணியம் நமக்கு நல்லது கொடுக்கலையா? அப்ப பித்ரு தோஷம் பிளஸ் பித்ரு புண்ணியம் ஈக்குவல் டு சஞ்சித கர்மா. பிண்டம் வைக்காத தோஷமே இல்லை. நம்முடைய முன்னோர்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவ வினைகள் நம்மிலே சஞ்சித கர்மாவாக பதிந்திருக்கின்றன. அதற்குரிய மெச்சூரிட்டி டைம் வருகின்ற போது அது நமக்கு துன்பத்தை தருகிறது. இது எங்க போய் தீர்க்க முடியுமா? முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த அப்பா அம்மா தாத்தா பாட்டி உறவு ஆத்மாவுக்கு சொந்த பந்தம் கிடையாது என்று கீதையில 700 ஸ்லோகங்கள், கிட்டத்தட்ட 500 ஸ்லோகங்கள் இதைத்தான் பேசியிருக்குது. ஆனா எப்படி வேதம் படிச்சவங்க இப்படி ஒரு மாற்று கருத்தை சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க? ஆத்மாவுக்கு சொந்த பந்தம் இல்லைன்னு தானே சொல்லுது கீதை. சரிப்பா, அதை எப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போமே. இப்ப நமக்குள்ள ஜீவாத்மா இருக்குது, அதுல சஞ்சித கர்மா இருக்குது, நாம் செஞ்ச புண்ணிய கர்மா, தன்வினை பிராப்த கர்மாவும் இருக்குது. இப்போ இந்த 2 வினைகளுக்கு ஏற்ப ஒரு நன்மை தீமை வரக்கூடிய மெச்சூரிட்டி டைம் வச்சுங்களேன். ஒரு தீய கர்மா வெளிப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ ஆத்மா பாக்குது, ஓ இதை வெளியே விட்டா உடம்பு வருத்தப்படும், இதை விட்டா ஒரு நஷ்டம் வந்துடும், இந்த விட்டா வெளியே விட்டோம்னா மனசு கஷ்டப்படும், அதனால இது அமுக்கு உள்ள எங்க புண்ணியம் இருக்கா கொண்டா, அதை மட்டும் வெளிப்படுத்தும் இல்லையா? அப்ப நம்முள் இருக்கின்ற ஆத்மாவுக்கே இந்த உடல் துடிக்கின்ற நோயினாலேயோ அல்லது மனம் படுகின்ற அவஸ்தையினாலேயோ வாழ்கின்ற காலத்தில் எனக்குள் இருக்கின்ற ஆத்மாவுக்கே என்னை பற்றிய பந்தம் இல்லை என்றால், வருத்தமோ மகிழ்ச்சியோ இல்லை என்றால், செத்து போனவங்களை எப்படிங்க உறவு வர முடியும்? இந்த உடலை கட்டியதே இந்த ஆத்மா தான் இல்லைங்களா? தந்தை தாய் இரு உயிர் ஒன்று சேர்ந்து உடலை கட்டியதே இந்த ஆத்மா தான். அப்ப இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்ற போதே நீ துடிக்கிறியா, துடி, எனக்குன்னு வந்துச்சு, நீ பண்ணது நான் எடுத்து கொடுத்தேன், சந்தோஷப்படுறியா, பட்டுக்கோ, நீ பண்ண நல்லது நான் எடுத்து கொடுத்தேன், எனக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லப்பா என்று பற்றற்று ஒரு சாட்சி பாவனை இருப்பது தானே ஆத்மா. அப்ப நமக்குள் ஜீவாத்மா என்று வாழ்ந்துகின்ற போதே இந்த உடல் படுகின்ற துக்கத்திற்கும் மனம் படுகின்ற துயரத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் சாட்சி பார்த்து கொண்டிருக்கிறது என்றால், செத்து போனக்குள்ள நமக்கு என்னங்க சம்பந்தம்?
இது எல்லாம் தெரிந்து அறிவு பெற வேண்டும் என்று சொன்னால் மகசூல் தத்துவத்தில் தெளி பெற வேண்டும். இந்த தெளி பெற்று விட்டால் இது போன்ற வேலைகள் எல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். தர்மத்தை மட்டுமே சார்ந்து நிற்போம். உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும். கடமையின் வழியை வாழ்ந்திடுவோம் என்ற கண்ணதாசன். உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும். நல்லது வருதா சந்தோஷம், கஷ்டம் வருதா தாங்கிக்குவோம். என்ன பண்றது? நாம செஞ்சது, என்னோட முன்னோர் செஞ்சது நம்ம கிட்ட இருக்குது. நல்லது வரும்போது மட்டும் சந்தோஷப்பட்டுக்கிறோம் இல்ல? பூர்வீக சொத்து வருதுன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா வாங்கிக்கிறோம், இலவசமா கிடைக்குதுன்னு. அந்த பூர்வீக சொத்து ஏமாத்தி சம்பாதிச்சது, ஏமாந்தோடைய வருத்தம் பாவமா அதுல சேர்ந்து இருக்கும். அப்ப அதையும் சேர்த்து நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? எனவே தெளிவான விளக்கங்களை மகான்கள் தந்திருக்கிறார்கள். வள்ளுவர் கொடுத்திருக்கிறாரு, கீதை தந்திருக்கிறது. நமது மகரிஷி அவர்களோ இந்த இரண்டுக்கும் தெளிவான அறிவியல் பூர்வமான விளக்கத்தை தருகிறார். இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில யார் நம்ம ஏமாற்றுகிறார்கள், யார் குழப்புகிறார்கள் என்பதை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய வகையிலே தெளிவான விளக்கத்தை தந்திருக்கின்றார். தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போதே அளிக்கும் சரி விளைவு. எப்போதும் கவலையுற்று இடர்படுவார், இதை உணரார். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால். கஷ்டம் வந்துருச்சா, திருநள்ளாறப்போ அபிஷேகம் பண்ணு, அர்ச்சனை பண்ணு. இல்ல திருப்பதி பக்கத்துல தோசை நிவர்த்திக்கு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் ராகு தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிடு, போயிடுமா. வெறும் 300 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து தலைவிதியை மாற்ற முடியும் என்றால் இறைவன் என்ன அவ்வளவு இழிச்சுவாயினா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் சில தேங்காய் பழம் பூசை பொருளை வைத்துக் கொண்டு ஒரு பரிகாரம் என்று சில மந்திரங்களை சொன்னால் விளைவை தாராமல் ஏமாந்து போகின்ற ஏமாளியா இறைவன். எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. கடவுளை பத்தி எவ்வளவு சீப்பா நினைச்சிருக்கோம் நாம. இதெல்லாம் சொன்னா நம்புறாங்க, அங்க கூட்டம் அலைமோதும். அப்படியெல்லாம் இல்லப்பா, நாம செய்யற நல்லது கெட்டது தான் நமக்கு வருது, அதனால ஒழுக்கமா வாழ்வோம் வாங்க, அதுக்கான மன உறுதிக்கு தவம் தர்றோம். இந்த விளக்கத்தை எல்லாம் விளக்கி சொல்ல இருக்கு. இங்க தத்துவ விளக்கம் அகத்தை பயிற்சி தர்றோம்னு சொன்னா அப்புறம் பார்க்கலாங்க, நேரம் இல்லை, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்றோம். ஆனா அங்க போய் கியூல மணிக்கணக்காக நிக்கிறோம். திருப்பதிக்கு போனீங்கன்னா நாள் கணக்காக நிக்கிறத சூழ்நிலைகள் எல்லாம் உண்டு. அப்போ தர்மத்தை பின்பற்றாமல் தெய்வத்தை வேண்டினால் தெய்வம் மன்னிக்காதுங்க. மன்னிக்க தெரியாத கடவுள், சிந்திக்க விரும்பாத மனிதன். இதுதான் சமுதாயத்தின் அவலம். மன்னிக்க தெரியாத கடவுள், சிந்திக்க விரும்பாத மனிதன். எப்படி? இப்போ மகிழ்ச்சி சொல்லிட்டார், செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனைப்பின் வேண்டுவதால். பைபிள் என்ன சொல்றது? எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. இந்த பிறவியிலும் மன்னிப்பு கிடையாது, அடுத்து வரக்கூடிய பிறவிகளிலேயும் மன்னிப்பு கிடையாது. இன்னொரு வசனம், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பைபிள். திருக்குரான்ல ஒரு அயோக்கியனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதிகள், அவன் தன்னை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு. அவன் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே அவனுக்கு தண்டனைகள் வழங்கப்படும். அவனுடைய ஆட்சி, அதிகாரம், செல்வம், உறவு, நட்பு, சொந்த மனைவி மக்களே அவனுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்று திருக்குரான் பேசுகிறது. இப்போ எங்க மன்னிக்கப்பட சொல்லி சொல்லுங்க பார்ப்போம்.
இந்த மதவாதிகளை பூசர்களை தவிர தெய்வம் மன்னிக்கும் என்று எந்த மத நூலிலே சொல்லியிருக்கிறது காட்டுங்க. எனவே இறைவன் மன்னிப்பது இல்லை. ஏற்கனவே சொன்னது போல ஆத்மா அந்தந்த செயலுக்கு தக்க விளைவாக நன்மை தீமைகளை தந்து விடுகிறது. அறிந்து செய்த அறியாமல் செய்த எல்லா பிழைகளையும் பொறுத்தருள்வாய் என்று இறைவனிடம் வேண்டினால் பாவங்கள் எல்லாம் விலகிடும் என்ற குருட்டு நம்பிக்கையை உரம் போட்டு வளர்க்கின்ற மதவாதிகளுக்கு சரியான சாட்டியடி. வள்ளுவர், இயேசுபிரான், வேதத்தின் மகரிஷி, நபிகள் போன்ற மகான்கள் வெளிப்படுத்திய உண்மைகளை பொய் என்று இதுவரைக்கும் எந்த மதவாதியும் நிரூபிக்கவில்லை. ஆகவே இறை மன்னிப்பான் என்ற அறியாமையால் துணிந்து தவறுகளை செய்கின்ற பக்தர்களே, இங்கே வாருங்கள். அறிவு திருக்கோவிலிலே மன திருத்தத்திற்கான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. பாவத்திலிருந்து படிப்படியாக விடுதலை பெறலாம். வேறு மார்க்கம் இல்லை. தர்மம் சார்ந்த செயல்களுக்கு புண்ணியத்தை பரிசாக தருவதை போல அதர்மம் சார்ந்த செயலுக்கு விளைவாக தண்டனை அளிப்பதும் தெய்வ நீதிதான் என்பதை ஆணித்தரமாக ஏற்று நம்மை நாம் திருத்திக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. சரி, இதனுடைய வெளிப்பாடாக ஆத்மா எப்படி நம்மை தாக்குகிறது? உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்க்கையிலே சிக்கல்கள், எல்லாம் பாவப்பதிவு. இதெல்லாம் மன்னிக்கப்படவில்லை என்பதனால தானே நோய்களின் எண்ணிக்கை பெருகிக்கொண்டே போகிறது, மன சிக்கல் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது, மருத்துவமனைகள், நீதிமன்றங்கள், காவல்துறை எண்ணிக்கை பெருகிக்கொண்டே போகின்றன. எனவே இந்த உண்மையை புரிந்து நாம் திருத்த வேண்டும். சரி, அடுத்ததாக ஆத்ம மறுபிறப்பு பற்றிய விளக்கத்தை அடுத்த நாளைய அமர்வுகளை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்று வரை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வளமுடன் ஐயா. தொடர் நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி அம்மா பாடல் பாட வாய்ப்பு இருக்குதுங்களா சங்கரி அம்மாவுக்கு? சரிங்க ஐயா. வாய்ப்பு இருக்கா? சைலன்ஸ் சரி. போடாம இருந்தீங்க, அதனால கேட்டேன். சரிங்க ஐயா. பாடுங்கப்பா, 3 பாடல்களை நீங்களே பாடுங்க. வாழ்க வளமுடன். ஒரு நொடிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சரிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. நிறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல்,
சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற புரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைப்பொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய காந்த அலை மனமாம் உயிர்வுடல்களில் மதி நிவந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். உலக நலவாழ். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் ஞானத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனநலம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமர்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.